வணக்கம் மக்களே, இன்றைக்கி தூத்துக்குடி நிலவரத்தை பார்த்தோம் அப்படின்னா, தூத்துக்குடியின் பல பகுதிகள் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டிருக்கு. குலசை பகுதியை பாருங்கள், மணப்பாடு, இப்படி ஏகப்பட்ட பகுதிகள், பூச்சிக்காடு, நாணல் காடு, தேரி குடியிருப்பு, இப்படி தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து கிராமப்புற பகுதிகளையும் சரி, நகர்ப்புற பகுதியிலும் சரி, வெள்ளம் சூழ்ந்து தண்ணி வடியாமல் மழைக்கப்புறமும் 5 நாள் கடந்துமே இப்படி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் பயிரிடப்பட்ட வாழைகள் முற்றிலும் சேதம் அடைஞ்சிருக்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது தாறு கொலை விட்டு நல்ல காய்ச்சி பருவத்தில் வரக்கூடிய அந்த வாழைகள் அவ்வளவுமே இன்றைக்கி நம்ம கண்ணு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏராளம் ஆற்றுப்பாலம், அதுக்கும் மேலே மக்கள் செல்ல முடியாத அளவுக்கு, ஒரு வண்டியில் நடந்து போனால் கூட போக முடியாத அளவுக்கு இந்த திராவிட மாடலில் இப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். முன்கூட்டியே மழை பெய்யுங்கிறத கணிக்க முடியாதனால என்னவோ இவ்வளோ சேதத்துக்கு நாமளும் ஆளாயிருக்கோம்.